குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மயிலாடுதுறை மணமகிழ் மன்றத்தின் கீழ்காணும் தகவலிலிருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் சத்த கணக்கை தயார் செய்யவும். நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இது தொடக்க இருப்பு, ரொக்க இருப்பு, வங்கி இருப்பு. இந்த தொடக்க இருப்போட ரொக்க இருப்பு இங்கே இருக்குது பாருங்கள், இறுதி இருப்பு இருக்குது. இந்த ரொக்க இருப்போட தொடக்க இருப்பு இருக்குது, இந்த ரொக்க இருப்போட இறுதி இருப்பு தோ இருக்குது. அப்போ என்ன விஷயத்தில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பாருங்கள், தொடக்க வங்கி இருப்பு இருக்கு இல்லையா, இதோடைய இறுதி இருப்பு இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ தொடக்க இருப்பு மட்டும் இருக்குது, இதோடைய வங்கி இருப்பு இல்லை. ஸோ அதனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வங்கி இருப்புடைய இறுதி இருப்பு. ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு, அப்படியே போட வேண்டியது தான், டேலி ஆகிடும். இப்போ தொடக்க இருப்பு இது பெறுதல், இதுவும் பெறுதல். நன்கொடைகள் பெற்றது, நமக்கு பணம் உள்ளார வருது, அதனால் இது பெறுதல். பழைய உபகரணங்கள் விற்றது, சொத்து வெளியில் போகுது, ஆனால் நமக்கு பணம் என்ன வருது, உள்ளார வருது. நம்ம ரொக்கத்தை மட்டும் தான் பார்க்கணும். ஸோ அதனால் பழைய உபகரணங்களை நீங்கள் விற்றீங்க அப்படின்னா உள்ளார பணம் வருது. ஸோ அதனால் பெறுதல். சிற்றுண்டி செலவு செலுத்தல். மன்ற ஆண்டு விழா வசூல், இது பெறுதல். அடுத்தது டென்னிஸ் மைதான கட்டுமான செலவு செலுத்தல். அறக்குடை நாடக காட்சி வசூல் பெறுதல். வாடகை செலுத்தியது செலுத்தல். காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது செலுத்தல்கள். மன்ற ஆண்டு விழா செலவு செலுத்தல்கள். ஒளியூட்டு செலவு செலுத்தல்கள். பொழுதுபோக்கு செலவு செலுத்தல்கள். பில்லியார்ட்ஸ் மேஜை வாங்கியது செலுத்தல்கள். அறக்குடை நாடக காட்சி செலவு செலுத்தல்கள். முதலீடுகள் விற்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு சொத்து வச்சுருக்கோம், அதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வீடு, நிலம், ஏதோ ஒன்று வாங்கி வச்சுருக்கோம், அது நமக்கு இப்போ தேவைப்படுதுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பணம் தேவைப்படுதுன்னு விற்கிறோம். அப்போ நம்ம இந்த முதலீடுகள் வெளில போகுது, ஆனால் ரொக்கம் என்ன ஆகுது, உள்ளார வருது. இந்த கணக்கை பொறுத்தவரை நம்ம என்னென்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த முதலீடுகள் விற்றது, ஸோ இது தப்பு பண்ணுவீங்க. அடுத்து என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த பழைய உபகரணங்கள் விற்றது, இது எங்கே போடுறதுன்னு தெரியாமல் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடுவீங்க, மாற்றி போட்டுருவீங்க. நான் இந்த கணக்கை பொறுத்தவரையும் முதலிடமாக வருவாயினமாக பார்க்கக்கூடாது. எது வந்தாலும் பணம் எங்கே உள்ளார வந்தால் பெறுதல், பணம் வெளில போனால் செலுத்தல். அதே மாதிரி எந்த ஆண்டுன்னு பார்க்கக்கூடாது, எந்த ஆண்டுக்கு கணக்கு கொடுத்துருந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ இறுதி ரொக்க இருப்பு நம்ம செலுத்தலில் போட்டுக்குவோம். காணா போனது இந்த வங்கியோட இறுதி இருப்பு. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கணக்குக்குள்ளே போவோமா? மயிலாடுதுறை மணமகிழ் மன்றத்தின் தகவலிலிருந்து 2019 மார்ச் 31 நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல் செலுத்தல் கணக்கு. இங்கே வர்றது பெறுதல்கள், இங்கே வரக்கூடியது செலுத்தல்கள். பார்த்திங்க அப்படின்னா, தொடக்க ரொக்க இருப்பு, தொடக்க ரொக்க இருப்பு 15,000. தொடக்க வங்கி இருப்பு 25,000. நன்கொடை பெற்றது 48,000. பழைய உபகரணங்கள் விற்றது 26,000. சிற்றுண்டி செலவு 13,000. மன்ற ஆண்டு விழா வசூல், மன்ற ஆண்டு விழா வசூல் 18,000. டென்னிஸ் மைதான
கட்டுமான செலவு 7000. அறக்குடை நாடக வசூல் 4000. வாடகை செலுத்தியது 1000. காவலாளிக்கு சம்பளம் கொடுத்தது 12,000. மன்ற ஆண்டு விழா செலவு 15,000. ஒளியூட்டு செலவு 16,500. பொழுதுபோக்கு செலவு 13,500. பில்லியார்ட்ஸ் மேசை வாங்கியது 5,000. அறக்குடை நாடக செலவு 3,000. முதலீடுகள் விற்றது 12,000. இறுதி ரொக்க இருப்பு 12,000. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் 3, 6, 7 3, 6, 7 15,000 25,000 48,000 26,000 18,000 4,000 12,000 இங்கேயும் போட்டிருக்கேன். அதுமாதிரி இந்த அமௌண்ட் 13,000 7,000 1000 12,000 15,000 16,500 13,500 5,000 3,000 12,000. இந்த பக்கத்தை கூட்டிங்க அப்படின்னா 98,000 வருது. இந்த பக்கத்தை கூட்டிங்க அப்படின்னா 1,48,000 வருது. ஓகேவா? இந்த பற்று பக்கத்தை கூட்டிங்க அப்படின்னா 1,48,000 வருது. அப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் என்ன போட்டுக்கணும்? 1,48,000 போட்டுக்கணும். இந்த பற்று பக்கம் இந்த பக்கம் தான் அதிகமாக வருது பணம் தொகை. ஸோ அதனால் இது 1,48,000. இந்த பக்கத்தை கூட்டிங்கன்னா 98,000 வருது. ஓகேவா? அப்போ அதிகமாக உள்ள பக்கத்து அமௌண்ட்டை ரெண்டு பக்கமும் போட்டுக்கிட்டேன். அப்போ அதிகமாக உள்ள அமௌண்ட்லேருந்து குறைவாக உள்ள அமௌண்ட்டை என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். இது வந்து 98,000 வருது. இந்த பக்கத்தை கூட்டிங்கன்னா மைனஸ் பண்ணிங்கன்னா வரக்கூடிய அமௌண்ட்டு 50,000. அது எங்கே குறைவாக இருக்கோ அங்கே போட்டுக்கணும். ஸோ இந்த பக்கம் வந்திருந்ததுன்னா அது வங்கி மேல்விரை பற்று. இந்த பக்கமே வருது. ஸோ அதனால் அதுக்கு பேர் இறுதி வங்கி இருப்பு. ஓகேவா? இதுதான் ஆன்சரு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு கணக்கு புரியலைனாலும் எழுத்து புரியலைனாலும் கொஞ்சம் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.